Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக்அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த அல்கோரிதம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுமே ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். மேனுவல் ட்ரேடிங் ஃபுல்லாக குறைஞ்சிரும் நமக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 அந்த ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸ்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செல் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 1 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 54,100 இருக்கு. நம்ம இதில் அட்டம் எடுத்துக்கணும். 5400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். சிவதில் பி போட்டுக்கணும். இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். இங்க டேட்டா ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இப்போ லாட் சைஸ் 40க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் புட் ஆப்ஷனுக்கும் 40 ஃபிக்ஸ் பண்ண லாட் சைஸ். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ண போறோம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 தேவைப்படும். நிஃப்டி பண்ண போறீங்கன்னா, இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து 1.5 lakh தேவைப்படும். இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா 3 lakh தேவைப்படும். அதே மாதிரி இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 5400 இருக்கு. ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அதான் இன்னைக்கு வந்து நம்ம 5400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்லைட் கேப் அப்ல. ஓகே. அதே மாதிரி இந்த ஆல்கோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்தவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ இப்போ இதோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ்ல ஒரு லைன் பிளாட் ஆகும். அந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் இருக்கும், கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இதோட ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன். ஸோ இதோட வின்னிங் அக்யூரசி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ட்ரேடிங் முடிச்சிடும். ஏன்னா நமக்கு டார்கெட் வரும் 16 பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டி பண்றப்ப. இதே நீங்க நிஃப்டி பண்றீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஈஸியாக அந்த மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ இப்போ பை என்ட்ரிக்கு வந்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போதைக்கு நமக்கு 5,000 ப்ராஃபிட் இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 5,670 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 7,000 வந்திருக்கு. ஸோ 13, 14 வந்திருக்கு ட்ராடவுன் மேக்ஸிமம். 16 இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷன் வந்து நமக்கு 24,220 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் இந்த என்ட்ரி வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா
769.5, தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் வந்து 786.8. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 24,220 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் ஷோ. தேங்க்யூ.